தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழியேற்று பதவியேற்று அவர்களுடன் சக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட விஜயகாந்த் கட்சியினர் உள்ளிட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றது. அந்த பதவியேற்ற நிகழ்ச்சியிலே விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அதை உற்று நோக்கி கவனித்தார். அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பாக மரியாதை நிமித்தமாக முன்னாள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் இல்லத்தில் சென்று சந்திக்க சென்றார். ஸ்டாலின் என்பவர் அரசியலிலே ஒரு மூத்த தலைவர் என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். 25 வயதிலே விசாவை சந்தித்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாநில இளைஞரணி செயலாளராகவும் துணை முதல்வராகவும் அந்த கட்சியினுடைய தலைவராகவும் முன்னாள் முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசி பெற்று அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று வந்த செய்தி ஒரு தலைசிறந்த ஒரு முற்போக்கான ஒரு செயலாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக வெற்றி பெற்றதற்கு முன்பு பழம்பெரும் தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி உள்ளிட்டவர்களை சந்தித்து வந்ததைப் போல அவர்களும் திரு விஜய் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று. அதற்கும் சாயம் பூசுகிற செயலை மரியாதைக்குரிய அண்ணன் தமிழா பாண்டியன் அவர்கள் யூடியூப்பிலே ஒரு பேட்டியிலே திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விஜய் அவர்களும் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டனர், அதனால் தான் சந்தித்ததாக அவர் யூடியூப்பிலே சொன்னார். எந்த ரகசிய உடன்பாடும் விஜய் அவர்கள் வைக்கவில்லை, வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் முடிந்து முதல்வராக பதவியேற்று என்று சொன்னால் நான் யாரை சந்திக்க சென்றாலும் வெளிப்படையாக செல்வேன், ரகசியமாக செல்ல மாட்டேன் என்று முதல்வராக பொறுப்பேற்றதற்கு முன்பு திரு விஜய் அவர்கள் சொன்னார்கள். அதே போல வெளிப்படையாகத்தான் சென்றால் அது மரியாதை நிமித்தமாக ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்தார். இது முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதன் பின்னர் திரு வைகோ அவர்களை சந்தித்தார். வைகோ அவர்கள் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், சந்திரசேகர் உள்ளிட்ட பிரதமர்களை பாராளுமன்றத்திலே கேள்விக்கணைகளால் கேள்வி திரு வைகோ அவர்கள் ஒரு தலை சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பணிபுரிந்தவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர். அவர் மீது உள்ள மரியாதையின் காரணமாக மரியாதை நிமித்தமாக அவரிடம் சென்று அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தார். அதிலும் தவறில்லை, அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அதன் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து அவர் இல்லத்தில் சந்தித்து முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பின்பு மரியாதை நிமித்தமாக சந்தித்தது வரவேற்கத்தக்க ஒன்று. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் குடும்பத்தோடு விஜய் அவர்களுக்கு வரவேற்று அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கி அனுப்பி வைத்தார்கள். அதன் பின்பு தமிழ் வார்த்தைகள் சித்து விளையாட்டு விளையாடுகிற எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற ஆற்றல் படைத்த செந்தமிழன் சீமான் அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக திரு விஜய் அவர்கள் சென்று சந்தித்து வந்தார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று. மொத்தத்தில் விஜய் அவர்கள் சீமான் அவர்களை சந்தித்து வந்து வரவேற்கத்தக்கது. இப்பொழுது ஒய் பிரிவு பாதுகாப்பிலிருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் ஒவ்வொரு செயலும் வரவேற்கத்தக்கது. விஜய் அவர்கள் மொத்தத்தில் தமிழக அரசியலில் ஒரு பண்பாடான அரசியலை மேற்கொண்டு வருகிறார். எனவே விஜய் அவர்களை தமிழக மக்கள் ஒவ்வொருடைய அசைவிலும் உற்று நோக்கி பார்க்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்ததோடு மட்டுமில்லாமல் தன்னடக்கத்தின் நிறைவிடமாகவும் தன்மான தமிழர்கள் மணிமடமாகவும் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் உண்மை.